காமராஜ் நகர் தொகுதி ஜிஞ்சர் ஹோட்டல் அருகில் உள்ள வெள்ளைவாரி வாய்க்காலை ஜேசிபி எந்திரம் மூலம் சுத்தம் செய்து தூர்வாரும் பணியினை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூஜை செய்து கொடியசைத்து துவங்கி வைத்தார். மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் தூர்வாரும் பணிகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். கவர்மெண்ட்லாம் இது வரைக்கும் பேரிடர் காலத்துல மட்டும்தான் குப்பையெல்லாம் வாருவாங்க. ஆனா எங்க எம்எல்ஏ அவர்கள் வருஷம் ஃபுல்லா செய்யறாரு. அதுக்கான வேலைக்கான இதுவை இன்னைக்கு பூஜை போட்டுருக்குது. இன்னைக்கு வாய்க்கால் வருடத்திற்கு ஒரு முறை 2 முறை தான் வாரிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு தொடர்ந்து வார சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்து இன்னைக்கு டெய்லி வாரணும், சுத்தமா இருக்கணும் என்ற ஒரு முடிவோட சுமார் 23 லட்சத்துக்கு இந்த டெண்டர் போடப்பட்டு வேலை நடக்க இருக்குது. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இந்த வெள்ளவாரி வாய்க்கால் ரொம்ப காலமா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குப்பை வாரிக்கிட்டு சேறு வாரிக்கிட்டு அடைப்பா இருந்தது. மழை காலத்துல மட்டும்தான் அது செஞ்சாங்க. இப்போ சார்லஸ் வந்ததுலேருந்து இந்த தடவை டெண்டர் விட்டுருக்காங்க. வருஷம் ஃபுல்லா வாடுற மாதிரி செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்க செய்யறது பெருசு கிடையாது. நம்ம குப்பை இனிமேல் வாய்க்கால போடாம ஒரு அளவுக்கு குப்பை தொட்டியில முனிசிபாலிட்டி கூட்டு அந்த இடத்துல கொட்டுற மாதிரி வச்சுக்கணும். பெண்களுக்கான ஒரே வேண்டுகோள் நான் என்ன சொல்றேன்னா, குப்பையை கொண்டு தயவு செய்து இந்த சாக்கடையில மட்டும், இந்த வெள்ளவாரி சாக்கடையில மட்டும் கொட்டவே கொட்டாதீங்க. இதுக்கான இன்னைக்காக ஒரு பூமி பூஜை போட்டு இவர் இன்னைக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறாரு. குப்பையை வாடுறதுக்காக எவ்வளவு விஷயம் இப்ப பண்ணி வராங்க. இவர் ஜெயிச்சதுல இருந்து கண்டினியூஸா ஒரு நாள் கூட இவர் வாயில எனி டைம் நாங்க பார்க்கும் போதெல்லாம் இந்த வெள்ளவாரி குப்பையை வாரிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது மாதிரி இவர் ஒரு நாளும் சொல்ல அல்லது செயல் என்ற ஒரு முறையில இவர் எல்லாமே பண்ணின்னு இருக்கிறாரு. நாங்க கண்கூட பார்த்துன்னு இருக்கோம். இனி வருங்காலங்கள்ல மழையால நமக்கு பிரச்சனை வராதுன்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி பொதுமக்களும் சரிதான், குறிச்சு ஒத்துழைப்பு கொடுங்க. எப்ப வந்தாலும் குப்பையை வாரி அப்படியே எட்ட தூக்கி போறது, மத்தியில தூக்கி போறது, அதை தவிர்த்து ரோட்ல வராங்க பாருங்க, நம்ம துப்புரவு வராது, அதுல கொண்டு போய் நம்மளுடைய குப்பையை சேமிச்சு நம்ம இடத்த சுத்தப்படுத்தி நம்ம காமராஜ் தொகுதி முன் தொகுதியா ஆக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு விஷயத்த ஒரு பெண்களை மனதில் கொண்டு இந்த வாய்க்கால குப்பையை கொட்டுறதை தவிர்த்து நம்மளுக்கான ஒரு குப்பை தொட்டியில போடுறதோ இல்ல நம்ம எடுத்து வச்சு வராங்க பாருங்க, குப்பை கலெக்ட் பண்ண வராங்க, அவங்க கிட்ட கொடுத்து நம்மளோட சாமி தோட்ட பகுதியும் சரி, காமராஜ் நகர் தொகுதியும் சரி, எல்லாத்தையும் நம்ம தூய்மையா வச்சுக்கணும்னு பணியோட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலையை ஒண்ணு நம்மளுக்கு துரிதமா செய்து கொடுத்த நம்ம எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மாட்டிட்டு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க எம்எல்ஏ அவர்களுக்கு நாங்க சாம்பிள் பஸ் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாமே சிறப்பா செய்யறாரு. சொல்லல செயல்னு சொன்னாரு, அதே மாதிரி இப்ப எல்லாமே செயல்படுத்துறாரு. எங்க எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு சாமி பிள்ளைத்தட்டம் சார்பு மக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சார்லஸ் இது செஞ்சதுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம்.